கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சகல தீமைக்கும் விலக்கி ரட்சிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கொஞ்ச காலமாக ஒரு சில சாரார் இயேசு கிறிஸ்து வரமாட்டார், இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, இப்படியெல்லாம் சொல்லி முற்பிதாக்கள் மரித்து அவர்கள் பேசின பிரசங்கம் பண்ணின எல்லாருமே மரித்து போயாச்சு, உலக தோற்றம் முதல் இந்நாள் வரையிலும் வானம் பூமி இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இப்படியெல்லாம் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதே அந்த வேதத்திலும் ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? கடைசி காலத்துல இப்படி பேசுவாங்க பாருங்க, இப்படி பேசுவாங்க. அப்ப இது ஒரு கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதுக்கும் இதுவும் ஒரு அடையாளமா இருக்கிறது. வேதத்தில் நான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. 3ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை நான் படிக்கிறேன். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயினது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினி கிரியாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாமல் அவிசுவாசமா பேசுகிற அந்த மக்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, பரியாசம் பண்ணுவார்கள்னு தேவனை வேதத்தில் எழுதி கொடுத்து விட்டார். இந்த வேதம் சொல்லுவது கரெக்டா நடக்கதான் போது, நடந்து கொண்டுதான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையில ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளியாது என்று இயேசு சொன்னார். நல்ல கவனிங்க, இந்த பகுதியை நீங்க முழுவதும் படிச்சு பார்க்கணும். ஏன்னா வானம் பூமி உண்டாக்குன நாள் முதல் இருக்குது. அதாவது இந்த ஊழியக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாருன்னு பிரசங்கம் பண்ண எல்லாம் மரிச்சு போயாச்சு. பாருங்க, அந்த உலகம் தோற்றம் முதல் பூமியும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஏன் தெரியுமா ஆண்டவர் வருகை தாமதம் என்று சொன்னால்? நீங்க 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறோம், பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மையில் நீடிய பொறுமையாயிருக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மீது இருக்கிற நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். பாருங்க, தேவன் நம்மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், இரக்கம் வைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இத பேசுகிற நீங்க மனம் திரும்பணும். நீங்களும் அழியக்கூடாது, நீங்களும் அவருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது. அது பயங்கரமா இருக்கும், அதை யாரும் சகிக்க முடியாதுன்னு பைபிள்ல இருக்குது. அப்படியானால் அதுல நீங்களும் அழிந்து போக கூடாது என்பதற்காக தான் எல்லாரும் மனம் திரும்பணும்னு நீடிய பொறுமையா இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது, அழிந்து நாசமா போயிடக்கூடாது. ஏன்னா அழியாத ஒரு ஆத்துமா ஆவி உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கு. எல்லா மனிதனுக்கும் அழியாத ஒரு ஆத்துமா. ஏன்னா தேவன் கொடுத்த ஆத்துமா ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள் ஊதி மனிதனை உண்டாக்கினார். தேவனுடைய சுவாசம் ஜீவன் நமக்குள் இருக்கிறது, அவர் கொடுத்த ஆவி நமக்குள் இருக்கிறது. இந்த மாம்சமும் இரத்தமும் பூமியில உண்டானது. அந்த ஆவியும் ஆத்துமாவும் வானவராகிய தேவன் நமக்குள்ளே அவருக்குள்ள இருக்கிற அதே ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால மனிதன் மரிக்கும் போது ஆவி ஆத்துமா மாத்திரம்தான் பிழைக்குமே தவிர அவனுடைய மாம்சம் இரத்தமும் பரலோகத்துக்கு போகாது, அது பூமிக்கே போயிரும். அதனாலதான் அதன் பிறகு அந்த மனிதன் பாருங்க அந்த தேவ சாயலை அடையணும். மண்ணான சாயலை விட்டு தேவனுடைய சாயலை அடைய வேண்டும். அதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்து மனிதனுக்காய் மரித்து உயிரோடு எழுந்தார். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மனம் திரும்புதல், இது அழிவில் இருந்து காப்பாற்றப்படுதல். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் தாமதிக்கிற காரணம் என்ன?
நீங்களும் நானும் எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அழியக்கூடாது, தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, நரகாக்கனைக்கு போய்விடக்கூடாது என்று அன்பா இருக்கிறார். நீடிய பொறுமை. ஆண்டுடைய அன்பை பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூர்வ காலத்துல நோவா காலம் ஆதியாகம 6 படிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒருக்கா ஜலத்தினாலே இந்த பூமியை தேவன் அழித்தார். அன்னைக்கு நோவா 120 வருஷம் பிரசவம் பண்ணார். அந்த பேழை கட்டும்போது எல்லாரும் அவரை ஒரு மாதிரி தான் பேசி இருக்காங்க பாருங்க. யாரும் ஏற்றுக்கொள்ளல, அந்த பேழை செய்தவங்க கூட ஏற்றுக்கொள்ளல. கடைசியில பாருங்க, அந்த ஜலம் வந்து அவர்களை அழித்தது. நீங்க ஆதியாகம 6, 7 இந்த அதிகாரங்களை வீட்டுல படியுங்க. எனக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளும். அன்னைக்கு ஜனங்கள் பாவம் செய்து பூமியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆனா நீங்க மனம் திரும்பணும். நீங்க ஆண்டவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடாதுங்க. படைத்த தெய்வத்தை தூஷிக்காதுங்க. உங்களை படைத்தவர் அவர் தான். பாருங்க, அந்த பூமியில தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாமே தெய்வங்கள் அல்ல. பாருங்க, உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவன் யார் என்பதை கண்டுகொள்ளுங்க. அவர் உங்களுக்கு உயிரை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், பாவ சாப ரோகங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவர், மகனே உன் இதயத்தை எனக்கு தான் அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. மகனே உனக்காக மரித்தேனே, நீ என்னை ஏற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க வீணாக உங்களுக்கு தெரிந்தவைகளாலே நீங்க தூஷணம் பண்ணி அவிசுவாசத்தினாலே பல கிரியைகளை செய்து கெட்டு போகாதுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்பொழுதும் ஒரு வசனத்தை இந்த அதிகாரத்தில் நான் படிக்கிறேன். 17ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்தவங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியின் என்று விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் பொறுமையா இருக்கிறதுனால அநேக அக்கிரமக்காரர்கள், பரியாசக்காரர்கள், தூஷணக்காரர்கள் எழும்பி இன்னைக்கு பல தூஷணங்களை சொல்லும் போது நீங்க என்ன சொன்னா, இதெல்லாம் கேட்டு நீங்களும் அவிசுவாசியா மாறிடாதுங்க. தேவனை விட்டு விலகாதுங்க. உங்க உறுதியிலே நீங்க உறுதியா இருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்க நம்பிக்கையை விட்டுறாதுங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதுங்க, சபை கூடி வருதலை விட்டுறாதுங்க, ஜெபத்தை விட்டுறாதுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் அப்படி நமக்கு சொல்லுகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 50 நம்முடைய தேவன் வருவார். சங்கீதம் 96:13 அவர் வருவார், பூமியை நீதியோடு நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தல் 22:11-12 வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் அல்ல, எபிரேயர் 10:37 சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவார், அவர் தாமதம் பண்ணார். பாருங்க, அவர் வரும்பொழுது வெளிப்படுத்தல் 1:7, மத்தேயு 24:30 2 வசனத்தையும் படிச்சு பாருங்க. இதோ மேகங்கள் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பாருங்க, அவரை குத்தினவர்கள் அவர்களை கண்டு புலம்புவார்கள். பாருங்க, அப்படியே ஆகும். எல்லாரும் புலம்பி அழக்கூடிய நாள் இருக்கிறது. எல்லா பாஷக்காரர்கள், கோத்திரக்காரர்கள் அழுவார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து மனுக்குலத்திற்காய் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறதாக காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தி அவர்கள் எல்லாம் போதித்து அவர் பரமேறி போகிறார். அதை பாருங்க, சீஷர்கள் பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு மேல போகிறது. அப்பொழுது பாருங்க, பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது 2 சீஷர்கள் சொல்றாங்க, 2 தூதர்கள், சீஷர்கள் அல்ல, தூதர்கள் சொல்றாங்க, கல்லீரராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே வானத்துக்கு எழுந்தொழி போன இதே இயேசுவானவர் உங்கள் கண்கள் காண இந்த பூமிக்கு வருவார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த வேதம் சும்மா எழுதுனதில்லை, இதெல்லாம் உண்மையான சத்தியம். நீங்க யாரோ எதையோ சொல்லுதை கேட்டு குழம்பி போகாதுங்க. பைபிளை நல்லா படிச்சு நீங்க இது விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம், மோட்ச ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளலாம். அழியாத ஒரு வாழ்வு, சமாதானமான ஒரு வாழ்வு பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போனோம். அதுக்குதான் இந்த செய்தியை நான் கொடுக்கிறோம். இந்த வேதத்தை எடுத்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், தூஷிக்கிற நீங்களும் மனம் திரும்புங்க. நீங்க தெரிந்திருக்கிற காரியத்தை வைத்துக்கொண்டு உங்க ஞானத்தினால, உலக ஞானத்தினால பேசி நீங்க தேவனை வேதனைப்படுத்தாதிருங்கள்.
அவர் உங்களுக்காக எவ்வளவு வேதனைப்பட்டார் சிலுவையில, எவ்வளவு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களுடைய ரட்சிப்புக்காக, மன்னிப்புக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நீங்க அவரை தூஷிக்கிற தூஷணம் ஈட்டிய போல அவருடைய இருதயத்தை குத்தும். பாருங்க, அதனாலதான் அவர் வரும்பொழுது குத்தின எல்லாரும் கண்டு புலம்புவார்கள், மார்பில் அடித்து புலம்புவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உணர்வடையுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். காலங்களும் சூழ்நிலைகளும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த வேதவசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால இதை கேட்கிற நீங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் வரும்போது அவருடைய சந்நிதியிலே மகிழ்ச்சியா நிற்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். அவனவன் கிரியைகளுக்கு பலன் கொடுக்க வருகிறார். பூமியை நியந்திருக்க வருகிறார். இந்த பூமியில் உள்ள எல்லாம் மாற்றியமைக்க வருகிறார். எல்லா அக்கிரமங்களும் பாவங்களும் வேசித்தனங்களும் பெருகிறது. இவைகளை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் கோபத்துக்கு ஆளாகாதருங்கள். அவர் வரும்பொழுது பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் இப்ப எடுத்து பேச டைம் அல்ல. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.